ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். கிரியேட்டிவ் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருடைய தயாரிப்பில் லிஜுமோல் ரோஹிணி அவங்களுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் காதல் என்பது பொது உடைமை. அண்ட் இந்த திரைப்படத்தை ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸை பத்தின அப்டேட் தான் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கண்ணன். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் நல்லபடியாக ட்ரெண்டிங்ல இருக்குது. ஸ்ருதி ஹாசன் இப்போ ரீசெண்டாக ரெட்புல் ப்ரொமோஷன் லோனத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் அப்போல்லாம் எப்படி ஓட்டுவாங்களோ அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு செம்மையான ஒரு அவுட்ஃபிட்டில் இருந்தாங்க. ஸோ அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்சினுடைய தயாரிப்புல கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷன்ல சூர்யாவுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ. அண்ட் இந்த திரைப்படம் May 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருந்த நிலையில இப்போ படத்தினுடைய அடுத்த பாடல தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தி ஒன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. அண்ட் இப்போ படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சை வந்து ஈவெண்ட்டாக வந்து நடத்த போகிறாங்களாம். அதை பற்றின அப்டேட் தான் வெளியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கம்மிங் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரைலர் மற்றும் ஆடியோ லான்ச் பண்ண போகிறதா அப்டேட் வந்து படக்குழு சார்பில் ஒரு போஸ்டா வெளியிட்டிருக்கிறாங்க. அபர்ணா தாஸ் அவங்களுடைய விஷு செலிப்ரேஷனுடைய போட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியன் ஸ்டாரா உருவாயிட்டு இருக்கிறவர் தான் வந்து நானி அண்ட் நேச்சுரல் ஸ்டார்ன்ற ஐகான் டைட்டிலோட இருக்கக்கூடியவர். அண்ட் இப்போ அவருடைய நடிப்புல May 1 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் தி தேர்ட் கேஸ், சைலேஷ் கொல்லலும் அவங்களுடைய டைரக்ஷன்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து வால் போஸ்டர் மற்றும் யுனானிமஸ் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தெலுங்குல அப்புறமா தமிழ்ல. அண்ட் ஆல்சோ இப்போ சவுத் இந்தியா அப்படின்றத தாண்டி பேன் இண்டியா மூவியா அது ரிலீஸ் பண்றதுனால தமிழ், தெலுங்கு, மலையாளம் மட்டும் இல்லாம ஹிந்திலையும் இந்த ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா ரசிகர்களும் இந்த ட்ரைலருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. படத்து மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் அதிகப்படுத்தி இருக்கு. மமிதா பைஜு அவங்களுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ஹாப்பியான டேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபீஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். டூவின் ஸ்டுடியோஸ் மற்றும் 5 ஸ்டார் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் இளையராஜா கலையபெருமாளுடைய டைரக்ஷன்ல சிபி சத்யராஜுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 10 hours. அண்ட் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ரொம்பவே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையெல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய படமா இருக்குது. ஈவன் படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே படத்தை பார்த்தவங்க அவ்வளவு பிடிச்சு போய் ஈவன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரை விட அடுத்த ப்ரொடியூசர் வாங்கின அந்த அமௌண்ட்டே அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் அமைஞ்சிருக்குது. அண்ட் ஃபைனலி படம் வந்து இப்போ ஏப்ரல் 18 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதன் முன்னிட்டு படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. நானியோடைய நெக்ஸ்ட் மூவியான ஹிட் த தேர்ட் கேஸ் படத்தினுடைய ட்ரைலர் லான்ச் அப்போ அவர் வந்து ஈவெண்ட்ல கலந்துக்கும் போது எடுத்துட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களுடைய ஃபேன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபோட்டோஸ் பாருங்க.
நேஷனல் அவார்டு வாங்கின நடிகரோ டைரக்டரோ இல்லை ஒரு டெக்னீஷியனோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாலே அது படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இதில் 2 நேஷனல் அவார்டு வாங்கினவங்க ஒர்க் பண்ணுறாங்க. படத்தினுடைய டைரக்டர் சேகர் கமலு, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வின்னர். அண்ட் படத்தினுடைய ஆக்டர் தனுஷ், அவரும் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய படம் தான் குபேரா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட். அண்ட் இப்போ படத்தினுடைய அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான பெரிய எதிர்பார்ப்பை காத்துட்டு இருந்தது. இந்த திரைப்படம் வெறும் தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா தமிழ் மற்றும் தெலுங்கு பைலிங்குவலா ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறதாவும் பேச்சு அடிப்படுது. அண்ட் இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் போய் வா நண்பான்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாங்னுடைய ப்ரொமோவை அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்குது. மீனாட்சி சௌத்ரி ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஷோவில் கலந்துக்கும் போது அதுக்கு எப்படியெல்லாம் அவங்க ரெடி ஆனாங்க அண்ட் அந்த அவுட்ஃபிட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஹேர் ஸ்டைலினுடைய எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க எல்லோ கவர் ட்ரெஸ்ஸில். அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. லேடி சூப்பர் ஸ்டார்னு எல்லாராலையும் 90ஸ்லேயே அழைக்கப்பட்டவங்க தான் விஜயசாந்தி. அண்ட் விஜயசாந்தி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து அண்ட் உருவாயிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு மகனாக வந்து நந்தமுரி கல்யாணராம் வந்து நடிக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தை அசோக் கிரியேஷன் வந்து தயாரிக்கிறாங்க. பிரதீப் சில்லுகுரி அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்துக்கு அஜ்னேஷ் லோக்நாத் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. இப்போ படத்து வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு. ரெடன் கின்ஸ்லியோடைய ஃபர்ஸ்ட் பேபியோடைய பர்த் ஆஸ் வெல் அஸ் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து அவருடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. வாங்க பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் நரேனத்தினுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மேத் ஸ்கொயர். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பீம் ஷெரிலோ அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் கல்யாண் சங்கர். அண்ட் இந்த படத்துல இருந்து இப்போ சுவாதி ரெட்டின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, வீடியோ சாங்கா. அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் ட்ரெண்டிங்ல இருக்குது. ஸ்ரேயா கோஷல் பியூட்டிஃபுல்லான ரெட் காம்பினேஷன் இருக்கக்கூடிய கோல்டன் ஜரி கொண்ட பியூட்டிஃபுல் லெஹங்கால அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் எல்லாருக்கும் விஷ் பண்ணுற விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயசகி, அதுக்கப்புறம் போலபங்கா அண்ட் தமிழ் புத்தாண்டு, விஷு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுடைய விஷஸ் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் பா விஜயுடைய டைரக்ஷன்ல ஜீவா மற்றும் அர்ஜுன் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அகத்தியா. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ஓடிடிலையும் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. அண்ட் படத்துல இருந்து தூரிகாயா அப்படின்ற வீடியோ சாங் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி சோஷியல் மீடியால ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. ரன்வீர் சிங் ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கும் போது செம டேப்பராக இருந்தார். ஸோ சூட்டில் அவர் எடுத்துகிட்ட ஃபோட்டோ அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான அவருடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய பாஸ்டர் பார்க்கறதுக்கு மனுஷன் செம ஹாட்டாக இருக்கிறாரு. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
ஃபயர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல ஃபைசலுதீனுடைய டைரக்ஷன்ல மலையாள திரைப்படம் ஒன்று உருவாயிட்டு இருக்கு. படத்தினுடைய பெயர் வந்துட்டு மெய்னே பியார் கியா. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஹிருது ஹரோன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் படம் வந்து இப்போ ஜூலைல ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. சாரா அலி கான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும் போது அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மர் டைமுக்கு அந்த கூலிங்கான பிளேஸை பார்க்கும்போது நம்மளுக்கே சமச்சில் ஃபீல் தான் இருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல கார்த்திகேயன் மணியுடைய டைரக்ஷன்ல KC பாலசாரங் அவங்களுடைய இசையில காளி வெங்கட்டுடைய நடிப்புல உருவாக்கிட்டு வரக்கூடிய படத்தினுடைய புதிய டைட்டிலை இப்போ ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டைட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி அப்படின்றத ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணி அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க படக்குழுவினர். வர்ஷா போலமா அவங்க ரீசெண்டாக வெளியூர் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது அங்கே அவங்க எடுத்துகிட்டு கேஷுவல் கிளிக்ஸோட சேர்த்து அதுக்கு ஏற்ற முறையான ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்னும் இதே போல உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.